மார்ச் மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 153. தந்தையே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம் அப்பா. அப்பா, இந்த அதிகாலையிலே இயேசுவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே புத்துயிர் கொடுத்து ஆண்டவரே புதிய எண்ணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து தகப்பனே, உம் சன்னிதானத்தில் வருவதற்காக நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அப்பா, நீரே வல்லவர், நீரே நல்லவர், நீரே ஆண்டவரே இவ்வுலகை ஆண்டு தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே சோதரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே மெய் போற்றுகின்றோம், புகழுகின்றோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, எல்லா வானதூதர்களோடும் புனிதர்களோடும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களோடும் தகப்பனே நாங்கள் உம்மை ஆர்ப்பரித்து உம்மை வணங்கி உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். அதிகாலையிலே தகப்பனே ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவரே நான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக இயேசுவே அப்பா, எங்களை ஒரு நிமிஷம் ஆண்டவரே இயேசுப்பா ஏறெடுத்து பாரும் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய கண்களை அப்பா எங்களிடத்தில் திறப்புவீராக. அப்பா, உங்களுடைய கண்கள் ஆண்டவரே உங்களுடைய பார்வைகள் எங்கள் மேல் விழுவதாக. அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவே. அன்பு ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இயேசுவே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் பிரியப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாக இயேசுவே தூய ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, இந்த உலகத்தில் தகப்பனே ஆண்டவரே சாத்தானின் தொல்லைகள் தகப்பனே ஆண்டவரே எவ்வளவு மட்டுமாக இருக்கின்றன. ஆனாலும் இயேசுவே நீர் எங்களுக்கு இந்த கிரியை கொடுத்து ஆண்டவரே தேவனிடத்தில் நாங்கள் வர வேண்டும், ஆண்டவரே தேவனுடைய காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உமது வார்த்தையை மூலமாக ஆண்டவரே நீர் பேசுகின்ற தகப்பனே. அதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, என்னாலும் தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் இயேசுவே. ஆண்டவரே நீரே முடிவும் ஆண்டவரே எல்லாமாக இருக்கின்றீர். ஆண்டவரே தொடக்கமும் முடிவும் நீரே தகப்பனே. ஆண்டவரே இடைப்பட்ட காலங்களில் தகப்பனே எங்களுக்கு எத்தனையோ உறவுகள் ஆண்டவரே எத்தனையோ பேர் வந்தாலும் தகப்பனே ஆண்டவரே யாரும் தகப்பனே எங்களை பார்ப்பதில்லை. ஆனால் நீர் ஒருவர் மட்டுமே எங்களுடைய எண்ணங்களை அறிவீர் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் முன்குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கின்றீர் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரே சரியான நேரத்தில் ஆண்டவரே சரியான ஆண்டவரே பாதையில் நடத்தி செல்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இயேசுவே, இந்த நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய தொழில்களை முன்னேற்றம் காண்படியாக செய்வீராக. ஆண்டவரே பிள்ளைகளின் படிப்பு தகப்பனே அவர்கள் ஆண்டவரே படிக்கும் காலங்களில் தகப்பனே உண்மையாக அவர்கள் ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்தி தகப்பனே ஆண்டவரின் பிற்காலத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்வீராக. அப்பா இயேசுவே, நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து தகப்பனே மீண்டும் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியாக இயேசுவே கடன் தொல்லையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு ஆண்டவரே எனக்கு இந்த நாள் ஆண்டவரே எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதோ என்று ஆண்டவரே தனக்குள்ளேயே புலம்பி அப்பா அழுது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே யார் எனக்கு ஆறுதல் சொல்வா என்று ஆண்டவரே கண்கலக்கத்தோடு ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உற்று நோக்கும் அப்பா. அவர்களுடைய பார சுமைகளை நீரை எடுத்து போடுவீராக. அப்பா, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் இறைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக இயேசுவே ஆண்டவரே பார சுமையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னாலும் இந்த சிலுவை என்னால தூக்க முடியலையே என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கதறுகின்ற மகளை பாரும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நீர் எனக்காக சிந்திய இரத்தத்தால் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு தகப்பனே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் அப்பா. அப்பா, இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் தகப்பனே நான் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா.
அப்பா, உங்களை யார் ஆண்டவரே புறம்பே தள்ளினாலும் தகப்பனே, நான் உன்னை அழைத்துக் கொள்வேன் ஆண்டவரே. நான் உன்னை ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து கொண்டு தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே உமது பாதையை காட்டுகின்றீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாக நிற்கின்றீர் என்பதை அப்பா நாங்கள் உண்மையான விசுவாசத்தோடு நம்பும் பிள்ளைகளாக மாற்றும் அப்பா. அப்படியாக இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும் பிள்ளைகளாக மாற்றும் அப்பா. எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.